ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் இடைநிலை அறிக்கை என்று சொல்லும்போது இதில் ஒன்றும் புதிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ஏற்கனவே 5 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் செய்த பல்வேறு விஷயங்களை, சாதனைகளை பட்டியலிடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த பட்ஜெட் என்பது இருந்ததுன்னு பார்க்குறோம். நம்ம ஒன்றிய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அதெல்லாம் சமாளித்து கொண்டு பெரிய அளவில் கடனும் வாங்காமல் ஒரு பட்ஜெட் என்பது போடப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் இது ஒரு வரவேற்கக்கூடிய பட்ஜெட் தான். இது ரெண்டும் ரொம்ப உடனடியாக செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் பண்ணல. ஒன்று எம்எஸ்எம்இ செக்டார், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் நிதியை கொடுத்துருக்கணும். 2வது எல்லா செக்டர்ஸ்லையும் இன்றைக்கி போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பர்மனன்ட் பண்ண சொல்லி, நிதி சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க சொல்லி. இந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்காங்க. அவருடைய 1000 என்பது 2000 ஏற்றி கொடுங்க, தெலுங்கானாவில் 4000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ஏற்றி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தொகையை கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே தமிழ்நாடு அரசு ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னால் அந்த 10 லட்சம் கோடி வளர்ச்சிக்காக கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, ஒரு அசட்ஸ் கிரியேஷனுக்காக, ஒரு உற்பத்திக்காக, இல்லை அது வேறு ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த கடனை நம்ம வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்குறோம். நம்ம அதை விட்டு ஒரு ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதுக்கு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி பேச போறோம். அதுக்காக இன்னைக்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தோட துணைத் தலைவர் வந்திருக்காரு, ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப 2026க்கான பட்ஜெட் தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த இடைநிலை அறிக்கையை உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? இது ஒரு இடைநிலை அறிக்கை. நீ சொன்னது போல ஒரு ஃபுல் பட்ஜெட் கிடையாது. ஓட் ஆன் அக்கௌண்ட் என்று சொல்வார்கள். அதாவது அடுத்த 26, 27 நமக்கு தேர்தல் ஏப்ரலோ மே மாதமோ நடக்கும். அப்போ அந்த ஏப்ரல் மே மாதத்துக்கான செலவினங்களை ஒரு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு, அது ஒரு வருடத்துக்கான எஸ்டிமேட் பண்ணால் கூட அப்ரூவல் என்பது வாங்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் தான். இன்ட்ரீம் பட்ஜெட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இடைநிலை அறிக்கை என்று தமிழில் சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு எல்லா ஒரு வருடத்திற்கான பட்ஜெட் சொல்லப்பட்டாலும் கூட இதில் அவங்களால ஒட்டுமொத்தமான எல்லா செலவுகளும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது பார்க்கின்றோம். புதிய அறிவிப்புகள் குறிப்பாக எதுவும் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, இது ஓட் ஆன் அக்கௌண்ட் என்று சொல்லும்போது முழுமையான இது பட்ஜெட்டாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்றதுனால புதிய அறிவிப்புகள் எதுவும் வராது. இதில் ஏற்கனவே இருக்கின்ற விஷயங்களில் எவ்வளோ தூரம் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் தான் போட முடியும். நியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் வராதுங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் இடைநிலை அறிக்கை என்று சொல்லும்போது இதில் ஒன்றும் புதிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ஏற்கனவே 5 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் செய்த பல்வேறு விஷயங்களை, சாதனைகளை பட்டியலிடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த பட்ஜெட் என்பது இருந்ததுன்னு பார்க்குறோம். நம்ம புதிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நமக்கு தெரியும். நமக்கு சில இடத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சில செலவினங்கள் உயர்த்தப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஒரு கடுமையான நிதி சூழலில், நிதி சுமையில் இந்த பட்ஜெட் என்பது போடப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஒன்றிய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அதெல்லாம் சமாளித்து கொண்டு பெரிய அளவில் கடனும் வாங்காமல் ஒரு பட்ஜெட் என்பது போடப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் இது ஒரு வரவேற்கக்கூடிய பட்ஜெட் தான். இதில் சில முக்கியமான அம்சங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்பது தான் என்னோட பார்வை. என்னென்ன அம்சம்ங்கிறது நம்ம பேசும்போது நான் சொல்கிறேன் நான். ஆனால் போடப்பட்ட பட்ஜெட் என்பது ஏற்கனவே இருக்கின்ற அந்த எஸ்டிமேட்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன இன்க்ரீஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தேர்தலை ஒட்டி சிலதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்திருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட பார்வை. இல்லை, முக்கிய அம்சம் சொன்னீங்களா, அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க? அதாவது அதாவது எந்த காலகட்டத்தில் இந்த பட்ஜெட் போடப்படுதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் பல விஷயங்களுக்கு மாநில அரசாங்கம் நிதி கொடுக்கல. உதாரணத்துக்கு நம்ம கல்வியில் உங்களுக்கு தெரியும், 2300 கோடி 2400 கோடி நம்ம செலவு பண்ண தொகையை கூட அவங்க கொடுக்கல. என்ன காரணம்னா, இந்தியை நம்ம 3வது மொழியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே ஒரு 2300 கோடி அந்த ஸ்கீமில் நம்ம செலவு பண்ண பிறகு கூட அதை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது ஒன்று. அதே போல் இயற்கை இடர்பாடுகளுக்கு ஏராளமான நிதியை நம்ம செலவு பண்ணியிருக்கோம். பொதுவாக மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அரசாங்கம் இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகள் உத்தரப்பிரதேசத்தில் வருது, உத்தரகாண்டில் வருதுன்னா ஒன்றிய அரசாங்கம் தாராளமாக செலவு செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது அது வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதே போல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மாநில அரசாங்கம் ஒதுக்கின்ற நிதிகளில் பார்த்திங்கன்னா, இப்போ ஜல்ஜீவன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் 54% நம்ம நம்மளுடைய பணம் இருக்குது. ஒரு திட்டம் அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அறிவிக்குதுன்னா அதில் ஒரு நம்மளுடைய ஷேரும் இருக்குது, மாநில அரசாங்கத்தோட ஷேரும் இருக்குது, ஒன்றிய அரசாங்கத்தோட ஷேரும் இருக்குது. அப்படி ஜல்ஜீவன் ஸ்கீமுங்கிறது வீட்டுக்கு குடிநீர் கொண்டு போகிற திட்டம், குழாய் பதிப்பது என்ற திட்டத்தில் 54% நம்ம ஷேர் இருக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா ஸ்கீம், நம்ம இப்போ இங்கே வீடு கட்டும் திட்டம், கனவு இல்லம் கட்டும் திட்டம் இருக்குல்ல, அதில் 50% நம்ம ஷேர் இருக்குது, 50% ஒன்றிய அரசு ஷேர் இருக்குது. இப்படி எல்லா திட்டங்களும் பார்த்திங்கன்னா நேரடியாக நமக்கு பணம் கொடுப்பது ஸ்கீம்ஸ் மூலமாக தான் வருது. நமக்கு அது நமக்கு நம்ம செலவு பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி தான் இருக்குங்கிறது பார்க்குறோம். ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா, 16th ஃபைனான்ஸ் கமிஷன் நிதிக்குழு என்பது பரிந்துரைச்சிருக்காங்க.
என்ன பரிந்துரைச்சிருக்காங்கன்னா 41% மொத்தமாக ஒன்றிய அரசாங்கம் வசூல் செய்கின்ற வரிகளில் 41% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணுறோன்னா 410 ரூபாவை இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுத்துடணும். அதை 41%. மீதி 59% ஒன்றிய அரசாங்கம் வச்சுக்கலாம். இதில் என்னென்னா ஒய்வி ரெட்டியோடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. 14வது கமிஷன் முடியும் போது அவங்க கமிட்டி போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 15வது கமிஷனே நீங்கள் 42% கொடுக்கணும் அப்படிங்கிறது பரிந்துரை. அப்போது 42% கொடுக்கணும்னு சொல்லும்போது அரசாங்கம் அந்த பரிந்துரையை வாங்கி வச்சுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி 41% அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பட்ஜெட்டில் கூட பேசும்போது சொன்னாங்க. ஒன்றிய அரசாங்க பட்ஜெட்டில் பேசுகிறாங்க 41% நாங்கள் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிவிசிபிள் பூல் என்று சொல்வார்கள். எதை பகிர்ந்து கொடுப்பது என்பது ஒரு இருக்கும். எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. ஒன்றிய அரசாங்கம் வசூல் செய்கின்ற எல்லாத்தையும் பகிர்ந்து மாநிலத்துக்கு கொடுக்கறதில்ல. டிவிசிபிள் பூல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்படி பகிர்ந்து கொடுக்கின்ற தொகை என்பது பார்த்தீங்கன்னா இல்லை செஸ்ஸு சர்சார்ஜ்னு ஒன்று 2 இருக்குது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சுன்னா 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செஸ்ஸு சர்சார்ஜ்னு போட்டு வாங்குறாங்க. இப்போ அந்த தொகை ஒரு பெரிய தொகையாக மாறிடுச்சு. அந்த தொகை ஏன் பெரிய தொகையாக மாறி இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கம் வசூல் செய்கின்ற வரியை தான் பிரித்து கொடுக்கணுமே தவிர இந்த செஸ் சர்சார்ஜ் ஒன்றிய அரசாங்கம் முழுமையாக அவங்களே வச்சுக்கலாம். அப்போது இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் ஒருவேளை வரியாக இருந்ததுன்னா 42% கணக்கு போட்டாங்கன்னா அப்போது நல்ல நிதியாக இருக்கும். ஆனால் அந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் பிரிச்சுட்டு இப்போ இருக்கிற 41%ங்கிறது எஃபெக்டிவாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 34% தான் வருது. இப்போ 1000 ரூபா நீங்கள் டேக்ஸ் வசூல் பண்ணுறீங்கன்னா ஒரு 200 ரூபா செஸ்ஸும் சர்சார்ஜும் வசூல் பண்ணுறீங்கன்னா அந்த 1000 ரூபாயில் 410 ரூபா பிரித்து கொடுத்தா போதும். ஆனால் அந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் 1200 ரூபா ஆகி அப்போது நீங்கள் இந்த 410 ரூபா எவ்வளோ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 34% தான் இருக்குது. அப்போது ஒரு பெரிய மோசடி திட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மோசடியும் தாங்கி கொண்டு தமிழக அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை சமர்ப்பிப்புங்கிறது நம்ம வரவேற்கிறோம். எதில் மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் நான் குறிப்பாக பார்க்குறேன். முழுமையாக ஏன்னா இது வந்து அடுத்த பட்ஜெட் போடும்போது தான் இவங்களை விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லாட்ட வந்து அதில் இருக்கின்ற பல்வேறு அம்சங்களை சுட்டி காட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் குறிப்பாக இது 2ம் வந்து ரொம்ப உடனடியாக செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் பண்ணல. ஒன்று வந்து எம்எஸ்எம்இ செக்டார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் நிதியை கொடுத்துருக்கணும். வெறும் 40 கோடி ரூபா தான் உயர்த்திருக்காங்க. ஆனால் சிறு குறு தொழில்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது வரை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50% வரி போட்டாங்க. இந்தியாவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கெல்லாம் 50% வரி என்று அறிவித்தாங்க. அப்படி 50% வரி என்று அறிவிக்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா நீங்கள் 25% பெனால்ட்டி 25% வரையும் சொல்லுவாங்க. அப்போது சிறு குறு தொழில்கள்லாம் மிகப்பெரிய அடி வாங்குச்சு. திருப்பூரில் பல ஃபேக்ட்ரிஸ் மூடினாங்க. கோயம்புத்தூரில் பல இண்டஸ்ட்ரீஸ் சமாளிக்க முடியாமல் போனாங்க. அப்போ அந்த ஒரு 6-7 மாதம் மிகப்பெரிய நெருக்கடியாக அந்த எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரி நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க அந்த நெருக்கடி இருந்தது. அப்போ அந்த சிறு குறு தொழிலுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கான சப்சிடி இல்லை அவர்களுக்கான ஒரு நிவாரணத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கணும். ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல. ஏன்னா மொத்தம் ஒரு 7 கோடி சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரி 7 கோடி சிறு குறு நிறுவனங்கள் இருக்குது இந்தியா முழுக்க. அதில் வந்து சில ட்ரேட்ஸ் மட்டும் சர்வீஸ் செக்டாரும் மேனுஃபேக்சரிங் தாண்டி சர்வீஸ் செக்டாரும் சேர்த்து 7 கோடி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 40 லட்சம் சிறு குறு தொழில் இருக்குது. இந்த 40 லட்சம் சிறு குறு தொழில்களை மனசில் வச்சுக்கொண்டு ஒன்றிய அரசு பணம் இல்லை, ஒன்றிய அரசு எந்த திட்டமும் அறிவிக்கலை எம்எஸ்எம்இ செக்டாருக்கு. ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நிதியை ஒதுக்கியிருக்கணும். அதுக்கு அவர்கள் கையை பிடிச்சிருக்கணும். பெரிய நிறுவனங்கள் கையை பிடிக்கிறது, பெரிய நிறுவனங்கள் இங்கே வந்து தொழிலை தொடங்குவதெல்லாம் நல்லது தான். நம்ம வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. ஆனால் அதை காட்டிலும் அதிகமான வேலை வாய்ப்புகளை யார் உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் 100 பேரை வேலை கொடுக்குறாங்கன்னா ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடிய ஆன்சிலரி யூனிட் சொல்லக்கூடிய இந்த சிறு குறு தொழில்கள் வந்து 200 பேருக்கு 300 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும். அப்படி கூடுதல் வேலை வாய்ப்பை உருவாக்கின்ற எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கூடுதல் நிதியை ஒதுக்கியிருக்கணும் அப்படிங்கிற வெறும் 1940 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இடத்துல அவர்கள் செய்திருக்கின்ற ஒரு மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். 2வது எல்லா செக்டர்ஸ்லையும் இன்றைக்கி போராட்டம் நடந்துகிட்ருக்கு. பர்மனன்ட் பண்ண சொல்லி சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க சொல்லி இந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்காங்க. அவருடைய 1000 என்பதை 2000 ஏற்றி கொடுங்க. தெலுங்கானாவில் 4000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ஏற்றி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தொகையை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இதில் கூட இந்த மாற்றுத்திறனாளிகள் பற்றி ஒரு 2 பேஜ் 1.5 பேஜ் கிட்ட எழுதியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே கொடுக்கின்ற அந்த 1000 ரூபாயை பற்றியும் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கப்பட்டிருக்கே தவிர கூடுதலாக கொடுக்கப்படும் என்று சொல்லவில்லை. அது கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு தேர்தல் காலத்தில் மட்டுமல்ல, அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காங்க. இங்கே வந்து பின்னாடி அறிவிச்சா கூட இந்த 5 மாதத்துக்கு அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ப்ராஸ்பெக்டிவ் என்று சொல்லக்கூடிய வகையில் என்றைக்கு அறிவிக்கிறாங்களோ அன்னிலிருந்து தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 1000லிருந்து 2000 முழுமையாக மாற்றுத்திறனாளிகள் எந்த விதமான வேலைகளும் செய்யாமல் இன்னொருத்தரை நம்பி தான் இருக்காங்கன்னா
அவர்கள் ஏற்கனவே 2000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க, அது ஒரு 4000 ரூபா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இப்ப விஷயம். ஒன்றிய அரசின் நெருக்கடி ஓரவஞ்சனைன்ட்டு தங்கம் தென்னரசு வந்து சொல்லிட்டே இருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆமாம், அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து எல்லா திட்டங்களுக்குமே இன்னைக்கு வந்து நிதியை குறைச்சிருக்காங்க. ம். உதாரணத்துக்கு நீங்கள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 100 நாள் வேலையை 125 நாள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. 100 நாள் வேலை என்று இருக்கும்போது என்னன்னா, அது டிமாண்ட் பேஸ்டு ஸ்கீம் சொல்லுவோம். டிமாண்ட் பேஸ்ட்னா நான் வேலை கேட்டால் நீங்கள் கொடுக்கணும், சட்டம் அது. 100 நாள் வந்து கட்டாயம் கொடுத்தாகணும் நீங்கள் வேலையை. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. 40 நாள் 45 நாள் நம்ம கோர்ட்டுக்கு போக போகிறோம் இல்லையே. சாதாரண குடியானவங்க எங்கே போயிட்டு கோர்ட்டுக்கு போக போகிறாங்க உங்களுக்கு. அந்த தைரியத்தில் கொடுக்காம இருக்கு. ஆனால் டிமாண்ட் பேஸ்டு ஸ்கீம்னா கேட்டால் கொடுக்கப்பட வேண்டிய திட்டம் அது. ஏன்னா சட்டத்தில் இருக்குங்கிறதுனால அது. இப்போ அது சப்ளை பேஸ்ட் ஆக்கிட்டாங்க. நாங்கள் நிதியை கொடுக்குறோம், நிதிக்கு உட்பட்டு நீங்கள் வேலையை கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைகிறாங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, இப்போது அந்த திட்டத்துக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் 90% நிதி கொடுத்துருந்தாங்க. 10% மாநில அரசாங்கம் கொடுக்காங்க. அந்த ஒட்டுமொத்தமான அந்த ரேகா திட்டத்துக்கு, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு 1000 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா, 900 கோடி வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க, 100 கோடி தமிழக அரசு கொடுக்கணும், பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 60-40ன்னு மாற்றிட்டாங்க. அப்போ ஒன்றிய அரசாங்கம் 600 கோடி கொடுக்கும், தமிழ்நாடு அரசு 400 கோடி கொடுக்கணும். தமிழ்நாடு ஏற்கனவே சிக்கலில் இருக்குது, பணம் இல்லை. ஏன்னா நீ மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிதி வசூல் பண்ணுவது என்பதில், வரி வசூல் என்பதில் அந்த உரிமைகள் என்பது அறவே இல்லை. அவங்க அதிகபட்சம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் பணம் வாங்கலாம். நீங்கள் வீடு ரிஜிஸ்டர் பண்ண போனால் அந்த பணத்தை வந்து அவங்க வச்சுக்கலாம். வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க வச்சுக்கலாம். 3வது டாஸ்மாகில் போடுற பணம், பெட்ரோல் டீசலுக்கான ஜிஎஸ்டி இல்லாமல் வருகின்ற பணம். இந்த 4-5 ஐட்டத்தை தவிர்த்து சொந்தமாக வரி வசூல் பண்ணக்கூடிய ஏற்பாடு என்பது இல்லை. மாநில அரசாங்கத்துக்கு பவரே கிடையாது. அப்படி அதிகாரமே இல்லாத மாநில அரசாங்கம் நிதி பற்றாக்குறையில் இருக்கும்போது, இன்னும் இது மாதிரி திட்டங்களுக்கான நிதியை வந்து நீ கூடுதலாக செலவு பண்ணுன்னு சொன்னால், ஒன்றிய அரசாங்கம் செய்கின்ற அந்த வேலைகளில் மாநில அரசாங்கம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. அதான் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணாத ஸ்கீம், கல்விக்காக ஒதுக்க வேண்டிய தொகை 2500 கோடி, இப்போ ஜல்ஜீவன் ஸ்கீமுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய தீம் அதை கொடுக்காமல் இருக்காங்க. இப்படி பல திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்படாமல் இருக்குது. அப்போ அதெல்லாம் கூடுதல் சுமையாக மாநில அரசாங்கத்துக்கு வருது. அதுதான் சொல்கிறாங்க. இதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேஷ்க்கோ பீகாருக்கோ பார்த்தீங்கன்னா கூடுதலான நிதியை வந்து ஒதுக்குறாங்க. அப்போ ஒரு மாநிலத்துக்கு கூடுதல் நிதி, இன்னொரு மாநிலத்துக்கு கூடுதலாக நிதி இல்லை அப்படின்னு. இந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா சில பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஜனத்தொகை எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து கல்வியில் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்க, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு வரும்போது நம்ம எல்லாத்துலையும் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கிறதுனால கேரளா, தமிழ்நாடுலாம் ஒரு முன்னேறிய மாநிலங்கள் அவங்க. அதனால் இந்த முன்னேறிய மாநிலங்கள்ங்கிறதுனால உங்களுக்கு வேண்டாம், ரொம்ப நோஞ்சானா இருக்க, நான் உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் கூடுதலாக கொடுக்குறேங்கிறாங்க. அப்போ அந்த மாநிலங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு முன்னேறவே மாட்டேங்கிறாங்க. முன்னேறணும், நம்மளுக்கும் அதான் கரெக்டான கான்செப்ட்டு. ஆனால் இந்த மாநிலம் நிறைய வேலைகள் செய்து, நிறைய செலவு செய்து ஒரு ஹியூமன் கேபிட்டல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கூடுதலாக பாராட்டும் வகையில் ஏதாவது நிதியை ஒதுக்கணும். ஆனால் ஒதுக்காமல் ஃபைனான்ஸ் கமிஷனும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் மாநிலங்கள். இதெல்லாம் முன்னேறிய மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது என்பதுதான் பார்க்குறோம். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் வந்து மாதாந்திர ஊக்கத்தொகை வந்து அதிகரிக்க கோரி இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கடந்த 10 நாளாவே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பட்ஜெட் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் நான் உங்ககிட்ட சொல்லும்போது சொன்னேன், 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அதை முழுமையாக மாற்றுத்திறனாளிகள், அதாவது அவர்களால் வந்து தானாக செய்ய முடியாது, இன்னொருத்தரோட உதவியோட அசிஸ்டன்ஸோட தான் வேலை செய்ய முடியும், எந்த இதுவும் செய்ய முடியும்னு சொன்னால் அவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இது 2000 4000 என்ற கோரிக்கை என்பது குறைந்தபட்சம் அதையாவது பண்ண வேண்டும் சொன்னால் எண்ணிக்கை ரொம்ப கம்மியான எண்ணிக்கை தான். நீங்கள் ஒரு உரிமை தொகை போல் ஒரு 1 கோடி பேருக்குலாம் கொடுக்க போகிறீங்க, அதில் 1% கூட இருக்க மாட்டாங்க அவங்க. அப்போ அதில் 1 கோடியே 30 லட்சம் பேருக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய அளவில் நமக்கு வந்து பெண்களுக்கு ஒரு கையில் ஒரு பணம் கிடைக்கிது. ஒரு 1000 2000ங்கிறது ஒரு பெரிய தொகை. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து தாங்களாக செய்ய முடியும். அவங்களுக்கு விருப்பப்பட்டு செலவுகளை செய்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருக்கு, சுதந்திரத்தை பெண்கள் கொடுத்துருக்கு. அப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொஞ்சம் கூடுதல் தொகை கொடுத்துருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. இது உண்மையிலே வந்து அனைவருக்குமான பட்ஜெட்டாக இருக்குமா? அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த இடைக்கால பட்ஜெட் என்பதனால இதில் அப்படி நம்ம யோசிக்க முடியாது. நம்ம அனைவருக்குமான பட்ஜெட்டாக, ஏன்னா இதில் வெறும் அவர்களுக்கான செலவு செய்வதற்கான ஒரு அதிகாரம். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 1 ரூபாய் கூட ஏப்ரல் மாதத்தில் 1 ரூபாய் அவங்க செலவு செய்யணும்னா கூட அசம்பிளியில் அப்ரூவல் வாங்காமல் பண்ண முடியாது. அவங்க 202 ஆர்டிக்கல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் ஆண்டறிக்கை சமர்ப்பித்து பட்ஜெட்டை வைத்து அப்ரூவல் வாங்கின பிறகு தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செலவழிப்பதற்கான ஒரு அப்ரூவலுக்கான ஒரு விஷயத்தான் பண்ணியிருக்காங்க தவிர இதில் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறது போல. அதுலேயும் 2 விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் நிதியை ஒதுக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இப்போ தமிழ்நாட்டோட கடன் சுமை வந்து அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமோ? கடன் என்பது பார்த்தீங்கன்னா எதுக்காக கடன் வாங்குறாங்கிறது முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து அன்றாட செலவுகளுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கோம், அன்றாட சாப்பாட்டுக்காக செலவு வாங்குகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஆடம்பர செலவுக்காக நம்ம கடன் வாங்குறோம்னா அது தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்காக நம்ம சம்பாதிக்கணும், கூடுதலாக ஏர்ன் பண்ணணும். இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா எப்படி ஒரு
50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து எப்படி வீடு வாங்க முடியும்? அது ஒரு யாராலும் மிடில் கிளாஸால வாங்க முடியாது. இன்றைக்கி சாதாரண மக்களால் வாங்க முடியாது. அப்போ கடன் வாங்கி தான் வீடை வாங்க முடியும். அப்படி நீங்கள் கடன் எதுக்காக வாங்குறீங்கிறது முக்கியம் உங்களுக்கு. நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னால் அந்த 10 லட்சம் கோடி வளர்ச்சிக்காக கடன் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு அசட்ஸ் கிரியேஷனுக்காக ஒரு உற்பத்திக்காக இல்லை அது வேறு ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த கடனை வந்து நம்ம வரையறுக்கக்கூடிய விஷயமா பார்க்குறோம் நம்ம. அதை விட்டு ஒரு ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதுக்கு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டுடைய கடன் என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30% நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தியில் 30% வரைக்கும் கடன் வாங்கலாம். அதுதான் வந்து ஒரு நம்மளுடைய லிமிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 36 லட்சம் நம்ம கோடி 36 லட்சம் கோடி எஸ்டிமேட்னா 10 லட்சம் கோடிங்கிறது ஒரு 25%, 26, 27% தான் வருது. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே ஒன்றிய அரசு சொல்லியிருக்கின்ற லிமிட்டுக்குள்ளே நம்ம வந்து கடனை வாங்குறோம். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும்ல. ஒன்றிய அரசாங்கம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55% கடன் வாங்கியிருக்கு. ஒரு தமிழ்நாடு அரசு 26% வாங்கினது ஜாஸ்தின்னு இன்றைக்கி பிஜேபி தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் கடன் பார்த்தீங்கன்னா 211 லட்சம் கோடி இருக்குது. 217 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி இருக்குது. இப்போ பார்த்தா 55% ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 55% கடன் இருக்குது. அது ஒரு பெரிய தொகையாக மாறுது உங்களுக்கு. அந்த கடனை பற்றி கவலைப்படலை. ஆனால் தமிழ்நாடு அரசு வாங்க கடனில் மட்டும் பெரிய அளவில் ப்ரொபகண்டா பண்ணப்படுகிறது. ஆனால் எதுக்காக வாங்குகிறார்கள் என்பது பொறுத்து தான் இருக்குது கடன் என்பது. இப்போ இந்த பட்ஜெட் வந்து சமூக நலத்திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இதுதான் சமூக நலத்திட்டங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற தொகையில் ஒரு சின்ன தொகையை உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இதுதான் பண்ண முடியும் இந்த கட்டத்தில். 1-2 செக்டாரில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. அந்த மாற்றுத்திறனாளிகள் அது போன்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திருக்கலாம் படம். மீதி எல்லாத்துலையும் சமூக நல திட்டங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கலைங்கிறது தான். இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? பட்ஜெட்டில் மாற்றுக்கருத்தில் நான் தான் நம்மளுடைய இடைக்கால பட்ஜெட்டில் நம்ம விமர்சனம் பண்ணுறது இவ்வளோ தான் பண்ண முடியும் நமக்கு. ஏன்னா அதில் வந்து ஒன்றும் ஃபிகர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக எவ்வளோ வசூல் செய்ய போகிறோம் என்பதெல்லாம் கூட ஒரு எஸ்டிமேட்டாக தான் சொல்லுவாங்களே தவிர எங்கெங்கேருந்து வசூல் செய்ய போகிறோங்கிறது கூட பேச மாட்டாங்க இப்போ. ஏன்னா அது வந்து இவங்களால முடியாது. அடுத்த வர கவர்மெண்ட்டு எந்த புது கவர்மெண்ட் இவங்களே ரீஎலெக்ட் ஆகி வந்தாலும் சரி இல்லை வேறு கவர்மெண்ட் வந்தாலும் சரி அவங்க தான் அதை முடிவு பண்ண முடியுமே தவிர இவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆகவே புதிய கவர்மெண்ட் இவங்க ரீஎலெக்ட் ஆகி வரும்போது அந்த பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட்டை நம்ம விமர்சனம் பண்ணுவது அந்த பட்ஜெட்டை முழுமையாக ஆய்வு செய்வது தான் ஒரு முழுமையான பட்ஜெட் ஆய்வுக்கான சரியாக இருக்க முடியும்னு பார்க்குறேன். கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி.